எனக்கு அடிக்காமல் அடிக்கிற உன்னதமான அந்த பேரனுக்கு அவர்களும் சொன்னேன். ஆகையால் பொல்லாப்பு நிகழது வாலியின் கூடத்தை அணுகாதேன். வழிகளாக என்னை காக்கக்கூடிய எனக்காக தம் தூதரசு கண்டிடுவார். என் கையாளர்களுக்கு அவர்களின் தங்கள் எய்து கொண்டிருவார்கள். சிறிய துணியை பங்குகளில் நடந்து பாட சுற்றி வர சட்டத்தை வைத்துடுவேன். நான் ராஜா இருப்பேன். ஆட்டை அளவில் ஒரே இடத்துல இருப்பேன். நான் கற்று நோக்கி ட்ரைனிங், அம்மாவுடைய கண்டிப்பு, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுடைய ட்ரைனிங் எனக்கு கற்றுக் கொடுத்த தேங்க்யூ. அவதான் முதல்ல வழியாக. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல போலாம். வேதம் முழுவதும் எந்த ஒரு கேள்வி பதில் சொல்லணும் ஃபர்ஸ்ட் கை தூக்கணும், அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, அப்புறம் நீங்க வந்து பதில் சொல்லுவாங்க. வேதம் முழுவதும் ஒரு நாட்டின் பெயர் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்காது. எந்த நாடு? பைபிள் ஃபுல்லுமே
நான் எங்கே பிறந்தேன் எங்கே வளர்ந்தேன் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் எங்கே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று யாருக்கும் தெரியாது. நான் யார்? Very good, super answer.
வந்து வசனம் சொல்லுவாங்க. அந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்து அதுக்குள்ள வசனத்துல இருக்கிற பாட்டு நீங்க என்ன செஞ்சிருந்தோம் பாடணும். அதுக்காக இருந்ததே பாடிடாங்க. இப்ப சொன்னது கூட தான் கையை தூக்கி முன்னாடி வந்து பாடுறாங்க. முன்னாடி யாரும் ஒரு வசனம் சொல்லுவோம். அந்த வசனத்துல இருக்க பாட்டை முன்னாடி வந்து யாரும் கவனிச்சுக்கங்க. பைபிளை ரெடியா வச்சுக்கோங்க. பைபிளை எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. பைபிளை எல்லாம் மூடி வச்சுக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் தான் பைபிளை எல்லாம் மூடி தான் வச்சுக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணணும். நான் பைபிள் கொடுக்குறேன். சொல்லலாமா? மத்தேயு 8:8. மத்தேயு 8:8. Matthew 8:8. ஓகே சூப்பர். எல்லாரும் கை தட்டுங்க. அடுத்து சொல்லாம இந்த பைபிள் மூடி வச்சுக்கோங்க. சொன்னதுக்கு அப்புறம் 3 யோவான் 2. ஆதியாகமம் 48:15. எல்லாருமே சொல்லலாம். 48:15. இறந்த நாள் எத்தனையோ நன்மை செய்தேன். ஓகே வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வேகமா எடுத்து ஓடி வரதுக்கு லேட் ஆயிடும். முன்னாடி வந்து உட்காருங்க. என்னாகமம் 33:27. என்ன பின்னாடி யாரும் எடுக்கலையா? உபாகமம் 33:27. அடுத்து கடைசி கொஸ்டின். மத்தேயு 7:7. எல்லாம் நல்லா கை தட்டுங்க. சொல்றவங்க எல்லாத்துக்கும் அவங்க கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் 50 வசனம் சொல்றவங்களுக்கு கிஃப்ட் ஆன்ட்டி சொல்லியிருந்தாங்க. அது அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50 வசனம் வந்து நீங்க சொல்ற வசனத்தை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்துருங்க. நீங்க சொல்றதை நாங்க வந்து பார்ப்போம். அது கரெக்டா நீங்க மனப்பாடம் பண்ணி எங்களை ஒப்பிக்கலாம். அது யார் ஒரு குறுகிய டயத்துக்குள்ள 50 வசனத்தை சொல்றாங்க. டைமிங் பொறுத்து தான் வசனம் சொல்லி அதாவது எப்படின்னா ரெஃபரன்ஸ் வசனம் மட்டும் வசனம் சொல்லி முன்னுரிமை. அதாவது 50 வசனம் வந்து நீங்க என்ன வசனம் சொல்ல போறீங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நீங்க சொல்ற வசனத்தை கரெக்டா பைபிள் எழுதப்படி ஒரு பேப்பர்ல எழுதிட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க நீங்க வந்து சொல்ற எப்படி அதை இது பண்ணுவோம்னா பிக்காம சொல்றது. அடுத்து வந்து அந்த டைமிங் யார் ஃபர்ஸ்ட் அந்த டைமிங்கை வந்து அதிகமா அதாவது குறைவான நேரத்துல அந்த வசனத்தை சொல்றாங்களோ அதன் அடிப்படையில 10 செகண்ட் கொடுக்கப்படும். எல்லாரும் கலந்து எல்லாத்துக்குமே பரிசு உண்டு. அதனால நீங்க இந்த வாரம் வந்து யாரு இது மாதிரி 50 வசனம் சொல்றீங்களோ அவங்க வந்து ஆண்டில பேர் கொடுத்துருங்க. அடுத்த வாரம் ரெடியா வாங்க. எல்லாருக்கும் எழுதிட்டு வந்துருங்க. ஆமா எழுதிட்டு வந்துருங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொன்றா பைப்ல பார்த்துட்டு போக முடியாது. நீங்க சொன்னது அதனால 50 வருஷத்துக்கு நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா நாங்க அதை கட் பண்றது சரியா இருந்து ஒரு உதவியா இருக்கும். இப்போ வந்து என்ன இப்போ வந்து அதாவது கீர்த்திகளாவும் பங்கையாவும் ஒரே இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம்னு எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இப்போ புதிய பாட்டில் 27ஆம் புஸ்தகம் வெளிப்படுத்தும் விசேஷம். பழைய பாட்டில் 27ஆம் புஸ்தகம் எதுன்னு டக்குன்னு சொல்ல பார்ப்போம். 2 பேரும் மேலே சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் பார்த்து சொல்றீங்களோ உங்க 2 பேரும் புதிய பாட்டில் 27 பழைய பாட்டில் 27ஆம் புஸ்தகம் எது? ரெண்டும் ஒன்று போல சம்பந்தப்பட்டது. வெளிப்படுத்தல் மாதிரியே
இது தானியல் சரியான விடை. அம்மா கிட்டியா இருந்தா இரண்டாவது பிரைஸாக மங்கேஷாவுக்கு கொடுக்க போறோம். எல்லாரும் சத்தமா கேட்க என்ன பேர் வச்சாரு? இது எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா இஸ்ரவேலுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பேர் யாரா சொல்லுங்க பாப்போம். சரி, ஆனா துளசி தான். ஆனா அது இஸ்ரவேல் மதம் சொன்னாங்க, நான் கொடுத்தேன். அடுத்த வரவங்களுக்கு உண்டு. மூணாவது பிரைஸ் உள்ள கிரவுண்ட் அண்ட் அயன் பாக்ஸ் கொடுக்கப்படும். அடுத்தபடி அடுத்தடுத்து வரவங்களுக்கும் நல்ல கிஃப்ட் கொடுக்கப்படும்.